யா. ஸோ இப்போ இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைல்ல வந்து நான் அந்த ஃபைல் காமிக்கிறேன். இந்த ஃபைல்ல பார்த்தீங்கன்னா, நேம் இருக்கு, இமெயில் ஐடி இருக்கு, சிட்டி இருக்கு, அப்புறம் மொபைல் நம்பர்லாம் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மொபைல் நம்பர்லாம் எதெல்லாம் ப்ராப்பர் மொபைல் நம்பர் அப்படிங்கிறத ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வச்சு பார்க்க போறோம். ஓகே. ப்ராப்பர் மொபைல் நம்பர்னா என்ன? சாரி, ப்ராப்பர் இமெயில் ஐடினா என்ன? சரி, இந்த ஃபைல்ல எதெல்லாம் ப்ராப்பர் இமெயில் ஐடி, யார் யாரெல்லாம் ப்ராப்பரா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஜிமெயின் கொடுத்துருக்காங்க, அருண் @gmail அடிச்சிருக்கும், இது தப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து gmail.co @ன்னு வந்திருக்கு, இதெல்லாம் தப்பு. @ன்னு வரக்கூடாது. ஓகே, இதெல்லாம் நம்ம பேட்டர்ன் மேட்சிங் வச்சு தான் பண்ண முடியும். ஓகே, இங்கே பாருங்க 123 இருக்கு, 123@gmail.com நார்மலாக வரக்கூடாது. ஆக்சுவலாக அதுக்கு வந்து கேரக்டர் 123 வரலாம். இப்போ வந்து ரமேஷ் 123 வரலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், கிராஸ் செக் பண்ண போறோம். எதை வச்சு? நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வச்சு பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண ஃபர்ஸ்ட் என்னன்னாக்க, இந்த ஃபைல் நம்ம ரீட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ண போறேன், இங்கே பாருங்க, இந்த இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு இந்த ஃபைல் பேர் வந்து names.txt. இங்கே பாருங்க, names.txt. ஸோ என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலோட கண்டென்ட்டை ரீட் பண்ணணும், names.txt. ரைட்டா? இப்போ இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு, ஃபைல் பாயிண்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ரன் பண்றேன், ஒன்றும் ஆகாது, ஏன்னா உண்மையாக பண்ணல. நம்ம ஃபார் டேட்டா இன் எஃப்பி print டேட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அந்த ஒவ்வொரு லைனும் வந்துடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஒரு கம்ப்ளீட் லைன், இந்த கம்ப்ளீட் லைன் இருக்கு இல்லையா, இந்த கம்ப்ளீட் லைன் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. பிரிண்ட் ஆயிருக்கு, ஒவ்வொரு லைனாக பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம எப்பயுமே ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்பொழுது இன்க்ரிமெண்டலாக பண்ணுவோம். எப்படின்னா, இதோட டைப் என்னன்னு பாருங்க. டைப் ஆஃப் டேட்டா ஒன்றும் இல்லை, டேட்டாங்கிறது அந்த லூப்ல ரன் ஆகும் பொழுது, ஃபர்ஸ்ட் டைம் லூப் ரன் ஆகும் பொழுது, ஓகே, இந்த ராஜ் திலக்ங்கிறது டேட்டால இருக்கும். செகண்ட் டைம் அந்த லூப் ரன் ஆகும் பொழுது திலக் வர்மா இருக்கும். தேர்ட் டைம் ஹரி வரும், ஃபோர்த் டைம் அருண்குமார் வரும், அந்த மாதிரி வரும். ஸோ டேட்டாங்கிறது இட்ஸ் அ வேரியபிள், அதில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு லைனாக வந்து உட்காரும். ஓகே, இது வந்து ஐட்ரேட்டர்னு பேர். ஆக்சுவலாக ஐட்ரேட்டர்னு பேர். ஸோ ஃபைல்லேருந்து ரீட் பண்ணி ஒவ்வொரு லைனாக வந்து உட்காரும் டேட்டா. அது அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டைப் கொடுக்கணும், எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்கு பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த கம்ப்ளீட் லைன் இருக்குல்ல, இது ஸ்ட்ரிங்கா இருக்கு, ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங்கா இருக்கு. இப்ப சிங்கிள் ஸ்ட்ரிங்கா இருந்தா உங்களுக்கு வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மேட்ச் பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது அப்படியே இந்த டேட்டா ஸ்ட்ரிங்கை, இந்த டேட்டாவை நான் என்ன பண்ண போறேன், இஸ் ஈக்குவல் டு டேட்டா டாட் ஸ்பிளிட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கோட டேட்டா டாட் ஸ்பிளிட் அப்படின்னா ஸ்ட்ரிங்கோட ஸ்பிளிட்ங்கிற மெத்தடை கால் பண்றேன். இந்த ஸ்பிளிட் மெத்தட் என்ன பண்ணோம்னா, இந்த ஸ்ட்ரிங்கை ஸ்பிளிட் பண்ணிடும். எப்படி ஸ்பிளிட் பண்ணா, ஒண்ணுமே கொடுக்காட்டினா, இதுல ஒண்ணுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஸ்பேஸை வச்சு ஸ்பிளிட் பண்ணிடும். இப்போ பாருங்க, ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்றேன் டேட்டாவை. ஓகே, இப்போ ஸ்பிளிட் பண்ணிட்டு திரும்ப அதுல அசைன் பண்ணிடும் டேட்டால. அப்போ முன்னாடி ஸ்ட்ரிங் இருந்த டேட்டால இப்போ லிஸ்ட் இருக்கும், அவ்வளவுதான். இப்போ பாருங்க பாருங்க, இந்த கம்ப்ளீட் லிஸ்ட் இந்த டேட்டால வந்து உட்காருது. அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டோம். அடுத்து திரும்ப அதே டேட்டா வேரியபிள் அடுத்த லைனை ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்பிளிட் பண்றோம், திரும்ப லிஸ்டா மாறிடும். அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டே வரும். இப்போ பாருங்க, இந்த லிஸ்ட்ல லிஸ்ட்ங்கிறது என்ன, ஒரு சீக்வன்ஸ் டைப். அப்போ லிஸ்ட் ஆஃப் இந்த டேட்டா ஆஃப் 0ல ராஜ் திலக் இருக்கும், டேட்டா ஆஃப் 1ல இந்த இமெயில் ஐடி இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, இந்த இடத்துல டேட்டா ஆஃப் 1 இருக்கும், எனக்கு இமெயில் ஐடி மட்டும் வரும் பாருங்க, இமெயில் ஐடி மட்டும் வந்துருச்சு. ஓகே, பாருங்க, இமெயில் ஐடி மட்டும் வரதுக்கு டேட்டா ஆஃப் 1. உங்களுக்கு வந்து சிட்டி வரணும் அப்படின்னா டேட்டா ஆஃப் 2, திருச்சி சென்னை மதுரை வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு மொபைல் நம்பர் வரணும், டேட்டா ஆஃப் 3 இங்கே பாருங்க வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம பண்ண போறோம். இப்போ டேட்டா ஆஃப் 1ல வந்து நமக்கு ஓகே இமெயில் ஐடி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பேட்டர்ன் மேட்ச் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, எனக்கு இங்க பாருங்க, இப்போ எனக்கு பேட்டர்ன் என்ன அப்படின்னா, RE டாட் சர்ச். இப்போ என்ன பேட்டர்ன் பண்ண போறேன், எனக்கு வந்து என்ன @gmail இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா @gmailனு வரணும். அதுக்கு முன்னாடி எனக்கு கேரக்டர்ஸ் இருக்கணும். ஓகே, இதான கண்டிஷன். ஆக்சுவலா கேரக்டர்ஸ்னாக்க ஆல்பபெட்ஸ் இருக்கணும், டிஜிட்ஸும் இருக்கணும், காம்பினேஷன்ல இருக்கணும். ஓகே, அதுதான் வேலிட் இமெயில் ஐடி. அப்போ என்னன்னாக்க இப்போ எனக்கு எப்படின்னா @gmail இருக்கணும் பேட்டர்ன்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி @க்கு முன்னாடி எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, இங்க பாருங்க, 0லேருந்து 9 கேரக்டர்ஸ். ஓகே, அது வரலாம். அப்புறம் வந்து A to Z வரலாம். ஓகே, அப்படி கிடையாது. ஆக்சுவலாக என்ன பண்ண போறோம், A to Z கண்டிப்பா இருக்கணும். A to Z கண்டிப்பா இருக்கணும்.
அதே மாதிரி கேபிட்டல் A to Z இருக்கலாம். ஓகே, 1 or more times. அதே மாதிரி 0 to 9. ஓகே, ஸ்டார் போட்டுறேன். ஸ்டார் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்போ என்ன மீனிங்னா, இதான் பேட்டர்ன். இந்த சிங்கிள் கொட்டேஷன்ல இருக்குல்ல, இதான் பேட்டர்ன். இதான் பேட்டர்ன். இதான் பேட்டர்ன். அப்போ என்ன பண்ணுதுன்னா @gmailனு கண்டிப்பா இருக்கணும். @gmailனு கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிற ஏதாவது ஒரு டிஜிட், ஓகே, 0 to 9 எந்த டிஜிட் வேணா இருக்கலாம். ஸ்டார்னா 0 or more டைம்ஸ் அர்த்தம். அப்படின்னா வராமையும் போகலாம், இல்ல மோர் தென் 1 டைம் வரலாம். இப்போ ஒன்றும் இல்லை பாருங்களேன். இப்போ வந்து அது சொல்லிட்டேன்னா அதுக்கு இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ இது இந்த இடத்துல இருக்கிற இந்த காம்பினேஷன்ல A to Z, கேபிட்டல் A to Z இல்ல ஸ்மால் A to Z எது வேணா இருக்கலாம். பிளஸ் அப்படின்னா பிளஸ்னா 1 or more டைம்ஸ் அப்படின்னா இப்போ பாருங்க, இப்போ ரமேஷ்னு வச்சுக்க, ரமேஷ் 1 2 3 இல்ல ரமேஷ் 1, இதெல்லாம் வேலிட். ஏன்னா ரமேஷ்ங்கிறது RAMESH, ரமேஷ் அப்படிங்கிறது இந்த 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 ஒடிசே இந்த டிவிஷன்ல எதுல வேணா வரும். A to Zல ரமேஷ் வந்துருது, R வருது, A வருது, M வருது, E வருது, எது வேணா வருது. ஓகே, இது 1 or more டைம். 1 or more டைம்ஸ் ஒன்றும் இல்லை, R ஒரு டைம், A ஒரு டைம், M ஒரு டைம். அப்போ பாருங்க, இந்த காம்பினேஷன்ல 1 or more டைம்ஸ் வந்துருச்சா? அதான் பிளஸ் அர்த்தம். பிளஸ் என்ன அர்த்தம்னா, இந்த காம்பினேஷன்ல எந்த கேரக்டர் வேணா 1 or more டைம்ஸ் அர்த்தம். ஓகே, அப்புறம் இந்த காம்பினேஷன் 0 to 9ல ஸ்டார்னா 0 or more டைம்ஸ். 0னாக்க டிஜிட் வராட்டாலும் பரவாயில்ல. அப்போ ரமேஷ் @gmail.com வேலிட், ரமேஷ் 1 @gmail.com வேலிட், ரமேஷ் 1 2 3 4 5 @gmail.com வேலிட். ஓகே, வந்துச்சா? இது என்ன பண்ண போறோம், இந்த டேட்டா ஆஃப் 1ல செக் பண்ணுங்க. 1 தான் வந்து இமெயில் ஐடி. ஓகே, இப்போ இது RESன்னு கொண்டு போய், இப்போ இஃப் RES அப்போ மேட்ச் இருந்ததுன்னா பிரிண்ட் அந்த டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ண போறேன். இப்போ பாருங்க, இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த காம்பினேஷன்ல இங்க பாருங்க, ராஜ் @gmail.com வந்துருச்சு, திலக் gmail.com, குமார், விஜய், ஆனந்த், பாரத் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஓகே, @gmail.co.in அதுவும் கரெக்டா இருக்கு. ரமேஷ், மீனா, எதெல்லாம் மிஸ் ஆச்சுன்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இங்க பாருங்க மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா கிடையாது. ஏன்னா அட்டுன்னு வரும்போது அது இந்த காம்பினேஷன்ல வரவே இல்லை. எந்த காம்பினேஷன்ல வரல, இங்க பாருங்க, இந்த காம்பினேஷன்ல வரல அட்டுங்கிறது. ஓகே, அதனால அதை எலிமினேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 1 2 3 இருக்கு. 1 2 3 மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்க பாருங்க, இந்த A to Z, இந்த கேபிட்டல் A to Zல 1 or more டைம்ஸ் ஏதாவது வந்துட்டு தான் இந்த பிளஸ் கொடுத்தா என்ன அர்த்தம், 1 or more ஒரு தடவையோ அல்லதுக்கு மேலே வந்துடணும். ஸோ இதுல ஏதாவது ஒரு கேரக்டர் வந்தாதான் வேலிட். ஓகே, ஒரு தடவையோ இல்லை மோர் தென் ஒரு தடவையோ. அதுக்கப்புறம் டிஜிட் இருக்கலாம், வெறும் டிஜிட் நாட் அலவுட், அதனால என்ன ஆயிடுச்சு, இந்த 1 2 3 போயிடுச்சு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, மொத்த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வேலிட். ஓகே, ஜிமெயில் அருண் @gmail போயிருக்கும் பாருங்க, வந்திருக்காது. அருண் @gmail பாருங்க, அருண்ங்கிறது வந்திருக்காது. ஏன்னா இங்க பாருங்க, ஆனந்திற்கு, பாரத்திற்கு, குமாருக்கு, திலக் எல்லாமே இருக்கு, அருண் இல்லை. ஏன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், @gmailன்னு வரணும்னு கொடுத்துருக்கோம். அதனால ஜிமெயில்ங்கிறது தப்பு. ஓகே, ரைட்டா? ஸோ இந்த பேட்டர்ன் இருந்தாதான், ஓகே, இந்த பேட்டர்ன் வந்து, ஓகே, இந்த பேட்டர்ன் இந்த ஸ்ட்ரிங்ல இருந்தாதான் அது மேட்ச் ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா மேட்ச் ரிட்டர்ன் பண்ணும். புரிஞ்சா? ஓகே, ஸோ பாருங்க, இப்போ வந்து நான் இந்த இமெயில் ஐடியில மாத்துறேன் உங்களுக்கு. ஓகே பாருங்க, இப்போ நான் வந்து இங்க பாருங்க, A 1 2 3ன்னு போட்டுட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ திரும்ப ரன் பண்றேன். இங்க பாருங்க, இப்போ அந்த A 1 2 3 வந்திருக்கும் கண்டிப்பா. இங்க பாருங்க, A 1 2 3 வந்துருச்சு. ஏன்னா ஏங்கிறத 1 or more டைம்ஸ் தானே A வந்துருச்சு. ஓகே, இல்ல Z வச்சுங்க, ஏதோ ஒண்ணு, எந்த கேரக்டர்னு வச்சுங்க, A மட்டும் இல்ல Zன்னு வச்சுங்களா, Zன்னு வச்சுங்க, அதுவும் அந்த A to Zல வந்துருக்கும். சாரி, Z போட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை ரன் பண்றேன். இங்க பாருங்க, ஓகே, ఇక్కడ வந்து Z @1 2 3 வந்திருக்கு. Z 1 2 3 வந்துருச்சு. ஓகே, அந்த A to Zல எந்த கேரக்டர் இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு அதுவும் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மீனா, ஓகே, இப்படி போட்டாலும் வந்துடும். இப்போ பாருங்க, சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இங்க போயிட்டு ரன் பண்றேன். இப்போ இந்த கேபிட்டல் மீனா வந்துடும் பாருங்க, மீனா வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ என்னாச்சு, மீனா @gmail.com. ஓகே, இப்போ நான் வந்து இன்னொரு இது கொடுக்குறேன், மீனா. ஓகே, இந்த காம்பினேஷன் எல்லாமே கொடுத்துட்டேன் ஆல்மோஸ்ட் எல்லாமே. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ எனக்கு வந்து gmail, ஓகே, .co.in,
ஓகே, அது வரக்கூடாது அப்படின்னு வச்சுங்க. நான் என்ன பண்ணணும், எனக்கு ஜிமெயில் மட்டும் வரணும், gmail.co.in வரக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் .com அப்படி வந்தாதான் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் கிளியர் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஓவர் தான் கிளியருக்கு ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இப்போ .co.in போயிடும் பாருங்க. இங்கே பாருங்க, gmail.com காம் மட்டும்தான் இருக்கும், .co.in போயிடும். ஏன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், @gmail.com முடியணும் இல்லை, @gmail.com இருக்கணும்னு போட்டிருக்கோம். பட் gmail.co.in வந்தால் வேலிட் கிடையாது. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து பாருங்க, இது எவ்வளோ கன்வீனியன்ட் பாருங்க. ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ங்கிறது அவ்வளோ கன்வீனியன்ட் ஆக்சுவலாக. ஓகே, நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு செலக்டிவாக காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இது மட்டும் இருந்தால் தான் நம்ம அந்த பேட்டர்னை செலக்ட் பண்ணணும், பேட்டர்னை வச்சு அந்த ஸ்ட்ரிங்கை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ எனக்கு இதே வந்து இந்த ட்ரிச்சியில் இருக்கிற மட்டும் வேணும் அப்படின்னு வச்சுங்களேன். ஓகே, ட்ரிச்சியில் இருக்கிற மட்டும் வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஓகே எனக்கு ட்ரிச்சிங்கிறது உங்களுக்கு என்ன இது ஆக்சுவலாக என்ன உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஒரு சின்ன கமெண்ட் பண்ணிடுறேன். ட்ரிச்சியில் இருக்கிற ரெக்கார்ட் மட்டும் வேணும் அப்படின்னா RES is equal to RE.search. இப்போ என்ன பண்ணுறேன், ட்ரிச்சி. ஓகே, இதில் டேட் ஆஃப் 2ன்னு கொடுத்துருங்க, இப்போ பாருங்க ட்ரிச்சியில் இருக்கிற ரெக்கார்ட் மட்டும் வந்துருச்சு ஆக்சுவலி. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து டேட்டா ஆஃப் 2 அப்படின்னா இந்த சிட்டி இதை பொறுத்து வந்துடும் ஆக்சுவலி. ஓகே ரைட்டா. இப்போ எனக்கு வந்து இந்த ரெய்ப்பூர், ஓகே ராஞ்சி, ராஞ்சி இருக்கு, ரெய்ப்பூர் இருக்கு, இல்லை ராஞ்சி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நான் என்ன பண்றேன், ராஞ்சின்னு கொடுக்குறேன். இப்போ ராஞ்சி வந்துருச்சு, ஆனால் கேபிட்டல் ராஞ்சி வரல. ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல போயிட்டு RE.ignore கேஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இக்னோர் கேஸ் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே பாருங்க, ராஞ்சின்னு வர்றது கேப்ஸும் வந்துடும், ஸ்மாலும் வந்துடும். அதான் இக்னோர் கேஸுங்கிறது. REனா ரெகுலர் எக்ஸ்பிரஷன், .ignore கேஸுங்கிறது உள்ள இருக்கிற ஒரு பர்டிகுலர் டேட்டா ஆக்சுவலாக, ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு ஆக்சுவலாக. அந்த ஃபீல்டை கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து ராஞ்சிங்கு ஸ்மாலாக இருந்தாலும் சரி, கேப்ஸாக இருந்தாலும் வந்துடும். ஓகே ரைட்டா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இப்படி தான் உங்களுக்கு வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மேட்ச் பண்ணணும். ஸோ இது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த லெசனில் வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். தேங்க்யூ.